வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். எங்கேப்பா போனேன், கடந்த சில ஒரு 3 வாரமாக ஆளையே காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சில பர்சனல் காரணங்களால் தொடர்ச்சியாக ரெக்கார்டிங் பண்ண முடியல, அதனால தான் வர முடியல. ஸோ 3-4 வாரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். கழித்து மறுபடியும் வந்தாச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போது. அருமையான பாடல்கள் அத்தனையும் தேன் சொட்டு பாடல்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள், காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள். இதற்கு பின்னாடி இருக்கிறவரை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் பேச போகிறோம். வேறு யாரும் இல்லை, இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். ஸோ நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சரிகமா தமிழ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கே. பாலச்சந்தர் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் சினிமாவில் இவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெயர். 1960கள் ஆரம்பித்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கே. பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் ஒரு நியூமரோ ஸ்டேட்டஸில் இருந்த ஒரு நம்பர் 1 இயக்குனர். யார் இவர், என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறார், எப்படி தமிழ் சினிமாவிற்கு வந்தார், இவர் கண்டுபிடித்து நமக்கு அறிமுகப்படுத்திய ஆட்கள்லாம் யார் யார், எல்லாத்த பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அண்ட் அதற்கு முன்னாடி இவர் இயக்கத்தில் வெளிவந்த 2 படங்கள்லேருந்து சூப்பர் ஹிட் பாடல்கள். வறுமை நிறம் சிகப்பு இந்த படத்திற்காக சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது இந்த பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியது. எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து தில்லுமுல்லு அப்படிங்கிற ஒரு கல்ட் கிளாசிக் படம், ராகங்கள் 16 அப்படின்ற அந்த பாடல் எஸ்பிபி பாடியது, எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில், மறுபடியும் கண்ணதாசனின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. எப்படி சந்தங்கள் நீயன சங்கீதம் நானாவேன். சந்தங்கள் நீயனால் சங்கீதம் நானாவேன். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. Come on, say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஓகே, அப்படியா? தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து பியூட்டிஃபுல். மயக்கம் தந்தது யார், தமிழோ அமுதோ கவியோ. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சந்தங்கள் நீயனா சங்கீதம் நானாவே. பார்க்கலாம். மழையும் வெயிலும் என்ன, உன்னை கண்டால் மலரும் முள்ளும் என்ன.
அம்மாடியோ தனன தனன தான ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன் சிட்டி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது இப்போது சிட்டி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினான் இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள் உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா ராக
ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுருக்கிறீங்க. கே பாலச்சந்தர் ஸ்பெஷல் ஹிட்ஸ். என்ன அருமையான பாட்டு. நான் லைனப்போட பாடல்கள்லாம் பார்த்தோன்னே அதேங்க அப்பா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹிட்ஸ் எல்லாம் இந்த மனுஷன் கொடுத்துருக்கிறார் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். தஞ்சாவூர் பக்கத்தில் நன்னிலம் அப்படின்னு ஒரு சின்ன ஊரில் பிறந்தார் கே பாலச்சந்தர் அவர்கள். அதற்கு பிறகு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வளர்ந்து வந்து ஜுவாலஜி படித்தார். ஜுவாலஜி படிச்சுட்டு தஞ்சாவூர்லேயும் ஒரு ஜுவாலஜி டீச்சராகவும் இருந்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக மாற முடியுமான்னு கேட்டால் இருக்காரே, இவரே தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ ஜுவாலஜி டீச்சராக அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு. அதுக்கு பிறகு சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்கிற ஏஜிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்னு அந்த அக்கௌண்ட் ஜென்ரல் ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. கிளர்க்காக ஜாயின் பண்ணாலும் பகல்லலாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபைலு நம்பர் இதோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தவருக்கு இந்த நாடகங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் இருந்துச்சு. எப்படியாவது நாடக ஆசிரியர் ஆயிடணும், நாடகம் நம்ம போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமெச்சூர் பிளே ரைட்டாக இருந்தார். அப்படி அவர் முதலாக போட்ட ஒரு நாடகம் வந்து மேஜர் சந்திரகாந்த் அப்படின்ற ஒரு நாடகம். முதல்ல இது இங்கிலீஷில் தான் கே பாலச்சந்தர் இதை எழுதியிருக்காரு. முழுக்க இந்த பிளேவை வந்து இங்கிலீஷ் எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம ஊர் ஜனங்கள் வந்து இங்கிலீஷில் போட்டால் முழுசாக போய் ஏற்றுப்பாங்களா, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுமா, அதனால் அது தமிழில் மாற்றி எழுதலான்னு சொல்லிட்டு தமிழ் எழுதியிருக்கிறாரு. இவருடைய நண்பர்களான சுந்தர்ராஜன், ஸ்ரீகாந்த், சவுகார் ஜானகி, நாகேஷ் இவங்கெல்லாம் நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ இவங்களையும் வைத்து தான் இந்த மேஜர் சந்திரகாந்த் அப்படி இந்த நாடகத்தை முதலாக அரங்கேற்றாரு. அரங்கேற்ற பிறகு கண்ணா பின்னா ஹிட்டு கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துல வந்து ஒரு 500-600 தடவைக்கு மேலே சென்னைக்குள்ளேயே அந்த பிளேயை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சுந்தரம், மெழுகுவர்த்தி, நாணல் இவர் எடுத்த படங்கள் தான். ஆனால் இது படங்களுக்காக முன்னாடியே இவர் எல்லாமே வந்து மேடை நாடகங்களாக போட்டு அட்டகாசப்படுத்தியிருக்கிறாரு. சரி, சினிமாவுக்குள்ளே எப்படி வந்தார் அதை பற்றி இந்த 2 பாடல்கள் கேட்டுட்டு வாங்க. சூப்பர் ஹிட் பாடல் ரெண்டும். அபூர்வ ராகங்கள் படத்திற்காக 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படிங்கிற பாடல் வாணி ஜெயராம் பாடியது. எம்.எஸ். விஸ்வநாதனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதை தொடர்ந்து அவர்கள் படத்திற்காக காற்றுக்கென்ன வேலி இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. எம்.எஸ்.வியின் இசையில், கண்ணதாசனின் வரிகள். ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, மனிதருக்குள்
எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் சூப்பர் ஹிட் பாடல்கள்.
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நியூசிலாந்து ஒரு நண்பர் ஒருத்தர் என்னைய ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சி, நான் இந்த சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நான் ஒன்று மிகப்பெரிய ரசிகர், தேங்க்யூ வெரி மச், இந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்ததற்கு ரொம்ப அற்புதமான ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருந்தார். தேங்க்யூ ராஜா. இதற்கு பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்த சரிகமா தமிழுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், நீங்களும் நன்றி சொல்லணும். சரி, கே பாலச்சந்தரோட சூப்பர் ஹிட் பாடல்களை இன்றைக்கி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிளே ரைட்டாக ஒரு மேடை நாடகங்கள் போட்டுட்டு இருந்தவர் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தார், தமிழ் சினிமா இவரை எப்படி கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். தொடர்ச்சியாக மேடை நாடகங்கள் ஈவினிங் டைமில், காலையில் கிளர்க் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ஈவினிங் டைமில் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மேடை நாடகங்கள் அசத்திக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு சமயம் ஏவிஎம், அந்த ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவருடைய சர்வர் சுந்தரம் அப்படின்ற அந்த நாடகத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறார். பார்த்து முடித்த உடனே ஏவிஎம் ரொம்ப பிரமாதமான நாடகமாக இருக்குது, உடனடியாக இந்த நாடகத்தை படமாக்குறதுக்கு உண்டான ரைட்ஸை, அந்த கதை ரைட்ஸை கே பாலச்சந்தர்கிட்ட வாங்கிருங்க அப்படின்னு தன்னுடைய ஆட்கள்கிட்ட சொல்லிடுறாரு. உடனே அவங்களும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு கிருஷ்ணன் பஞ்சு வச்சு அந்த படத்தை எடுத்து வெளியிடுறாங்க. நாகேஷ் தான் ஹீரோ. ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகுது. அப்போ தான் எல்லாரும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டே எங்கள் அப்பா கே பாலச்சந்தரோட ஒரு மேடை நாடகம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. இதே சமயத்தில் இவருடைய மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற அந்த நாடகத்தை ஹிந்தியில் ரைட்ஸ் வாங்கி ஒரு படம் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்குது, பெஸ்ட் ஹிந்தி ஃபீச்சர் ஃபிலிமாக. யாரா இவர் அப்படின்னு எல்லாரும் நோட் பண்ண ஆரம்பித்து கே பாலச்சந்தரோட நாடகங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ் சினிமாவில். தெய்வத்தாய் அப்படிங்கிற எம்ஜிஆர் படத்துக்கும் கே பாலச்சந்தருக்கு வசனம் எழுத ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கே பாலச்சந்தர் முதல்ல மறுக்கிறாரு, என்னுடைய வசன நடை, என்னுடைய எழுத்து நடையெல்லாம் எம்ஜிஆர் படத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் எல்லாரும் வற்புறுத்த தெய்வத்தாய் படத்துக்கு வசனமும் எழுதுறாரு. அதற்கு பிறகுதான் கே பாலச்சந்தரோட சினிமா என்ட்ரி ரொம்ப பிரமாதமாக அமையுது. நான் ஸ்டாப்பாக அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ 2 பாடல்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள் ரெண்டுமே. அடுத்ததாக பாலச்சந்தரோட இன்னொரு இயக்கத்தில் வெளிவந்த படம் மாதவன், சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. பார்த்தாலே பரவசம். இந்த படத்திற்காக நீதான் எந்தன் அப்படின்ற ஒரு அருமையான பாடல். பல்ராம், கே எஸ் சித்ரா பாடியது, ஏஆர் ரஹ்மானின் இசையில், வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து பாமா விஜயம் படத்திற்காக வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற ஒரு ஜாலியான பாடல். டிஎம்எஸ், பி சுஷீலா, எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் சேர்ந்து பாடியது, எம்எஸ்வியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். ஆன் சரிகமா தமிழ். காதலே ஜெயம். நீதான் என் தேசிய கீதம், ரஞ்சனா 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 ரஞ்சனா. நீதான் என் தேசிய கீதம், ரஞ்சனா ரஞ்சனா. என் ஒரே பாடலே, உயிர் காதலே, என் மரியாதை அவளே, மனதிற்கு இனியவளே. காலையும் நீயே, மாலையும் நீயே, கனவிலும் நீயே, கனவிலும் நீயே. நீதான் என் தேசிய கீதம், ரஞ்சனா 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 ரஞ்சனா.
என்பதுண்மயம் என் மரியாதைக்கு உரியவளே மனதிற்கு இனியவளே நீதான் என் தேசிய கீதம் ரஞ்சனா ரஞ்சனா என் ஊரே பாடலே உடலால் வரும் சுகத்தை உதர பார்க்கிறேன் வெறும் உடலால் வரும் சுகத்தை உதர பார்க்கிறேன் நாம் இறந்தும் இரவானிலை எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கிறேன் காதலே ஜெயம் காதலே ஜெயம் அது கடவுளின் குணம் என் மரியாதைக்கு உரியவளே மனதிற்கு இனியவளே காலையும் நீயே மாலையும் நீயே கனவிலும் நீயே நனவிலும் நீயே நீதான் என் தேசிய கீதம் உன் ஒரே பாடலே உயிர் காதலே என் மரியாதைக்கு உரியவனே இந்த மண்ணிலும் பெரியவனே காலையும் நீயே மாலையும் நீயே கனவிலும் நீயே நனவிலும் நீயே நீதான் என் தேசிய கீதம் ரஞ்சனா 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 வரவு 8 அணா செலவு 10 அணா அதிகம் 2 அணா கடைசியில் துந்தனா வரவு 8 அணா செலவு 10 அணா அதிகம் 2 அணா கடைசியில் துந்தனா 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 1 2 3 4 5 6 7 8 வரவு 8 அணா செலவு 10 அணா அதிகம் 2 அணா கடைசியில் துந்தனா 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 நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது ஐயா நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசை வந்தா உள்ளதும் நிலைக்காது அம்மா உள்ளதும் நிலைக்காது வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது அம்மா நல்லது பிடிக்காது வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது மாமா நல்லது பிடிக்காது
வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா. வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, ஐயா குடும்பத்துக்காகாது. யானையை போல பூனையும் தின்னா ஜீரணமாகாது, ஐயா ஜீரணமாகாது. யானையை போல பூனையும் தின்னா ஜீரணமாகாது, ஐயா ஜீரணமாகாது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. தங்கச் சங்கிலி இரவல் வாங்குனா தவறி போச்சுன்னா அகிட தந்தனா. மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக, இங்கே எதுக்காக? மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக, இங்கே எதுக்காக? அம்மா இங்கே எதுக்காக? கன்னிகளாக வாழணும் என்றால் பிள்ளைகள் எதுக்காக? ஐயா பிள்ளைகள் எதுக்காக? காதல் செய்த பாவத்துக்காக, வேறே எதுக்காக? அப்பா வேறே எதுக்காக? பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் கேள்வியும் பதிலும். வரவு 8, செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. வரவு 8, செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ், சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கே பாலச்சந்திரன் சூப்பர் ஹிட் பாடல்கள். 100 படங்கள் இயக்குவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 100 படங்கள்னால் 100 கதைகள், அதற்கு உண்டான படமாக்க காட்சிகள், எவ்வளவு செலவு, எவ்வளோ பேரை வேலை வாங்கியிருப்பார், எவ்வளோ பேரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு 1-2 வருஷம் கிடையாது. 1965 ஆரம்பித்து 2010-12 வரைக்கும் வந்து நான் ஸ்டாப்பாக இயங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஹீ இஸ் த ரியல் லெஜண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1965 வரைக்கும் இவருடைய கதைகளை தான் வந்து மற்றவர்கள் படமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நாமளே இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கரெக்டாக நேரம் கூடி வந்த பிறகு முதன்முறையாக நாகேஷை வைத்து நீர்க்குமிழி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. கம்ப்ளீட்டாக நாகேஷை ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுத்து இதெல்லாம் எப்படி ஓடுமா அப்படின்ற ஒரு யோசிக்கிறதுக்குள்ள அந்த படம் சூப்பர் ஹிட்டு. அடுத்ததாக நாணல் அப்படின்ற ஒரு படம், அதுவும் வந்து ஒரு செம ஹிட்டு. அதற்கு அடுத்தபடியாக எதிர்நீச்சல், கேட்கவே வேணாம், ஒன் ஆஃப் த ஒரு கல்ட் கிளாசிக் படமாக வந்து அமையுது. அதற்கு பிறகு அவருடைய முதல் பிள்ளையான மேஜர் சந்திரகாந்தை மேஜர் சுந்தரராஜனை வச்சு படமாக எடுக்கிறார். அதுவும் வந்து பம்பர் ஹிட்டு. இப்படி தொடர்ச்சியாக 4 படங்களும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டானோன்னு தமிழ் சினிமாவோட ஒரு மறக்க முடியாத இயக்குனராக மாறிட்டார். இதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு 2 கமர்ஷியல் ஹீரோஸ் கோல் வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தன்னை ஒரு இயக்குனராக அடையாளப்படுத்திக்கிட்டு தான் இவருடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த 2 படங்கள்லேருந்து பாடல்கள்.
அவள் ஒரு தொடர்கதை. இந்த படத்திற்காக தெய்வம் தந்த வீடு அப்படின்ற பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியது, எம்எஸ்வியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து நவகிரகம் இந்த படத்திற்காக உன்னை தொட்ட காற்று, எஸ்பிபி மற்றும் பி சுஷீலா பாடியது, வி குமாரின் இசையில் வாலியின் வரிகளில். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. வெறும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேறு தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. கொண்டதென்ன கொடுப்பதென்ன இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோண்டி கண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன இதில் தேன் என்ன, கடிக்கும் தேள் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. மக்கள் இயக்குனர் கே பாலச்சந்தர் ஹிட்ஸ். காற்று வந்து என்னை தொட்டதே, உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்ட
பெண்மை இன்று கேட்டுக்கொண்டது. மழை தூறல் போட்டு சாரல் வந்து உன்னை நனைத்தது. அது உன்னை நினைத்து தெரித்த போது என்னை நினைத்தது. மழை தூறல் போட்டு சாரல் வந்து உன்னை நினைத்தது. அது உன்னை நினைத்து தெரித்த போது என்னை நினைத்தது. அது துளி துளியாய் எனது தோழியிடம் பிடித்தது. இந்த இயற்கையெல்லாம் இருவரையும் இணைத்து பார்த்தது. அதுவே போதும் என்று பெண்மை இன்று கேட்டுக்கொண்டது. தரலாம் தரலாம் மனநாள் வரும்போது தருவேன் பெறலாம் பக்கம் நீ வரும்போது. உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது. வெல்கம் பேக். சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு 2 மாஸ் ஹீரோஸ்க்கு நடுவில் கே பாலச்சந்தர் அப்படின்றவர் ஒரு டைரக்டராக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. படங்கள்லாம் வந்து அப்போது எம்ஜிஆர் சிவாஜிக்காகத்தான் மக்கள் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த 50s 60s காலகட்டத்தில். அப்போது கே பாலச்சந்தர் படங்கள் அவருக்காக போய் படம் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்க்கப்பட்டது கே பாலச்சந்தர் அவர்களுக்காகத்தான். ஏன்னா மிடில் கிளாஸோட வாழ்க்கையை ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் பண்ணது இவர் ஒருத்தர் தான். அதுவும் ரொம்ப யதார்த்தமாக வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பெண்களை மையப்படுத்திய கதாபாத்திரங்கள், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த கதாபாத்திரங்கள். இன்ஃபேக்ட் பெண்கள் தான் அந்த படத்தோட முக்கிய ஒரு ஹீரோவே அவங்க தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு அப்போ கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. இதை கே பாலச்சந்தர் ஒரு படம் 2 படம் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் கே பாலச்சந்தரோட ஹீரோஸ் எல்லாமே வந்து ஒரு அடிமட்டத்திலிருந்து ஜெயிச்சு மேலே ஏறி வர்றது, ஒரு ரேக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை அவருடைய படங்களில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு எதிர்நீச்சல் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப ஒரு சோப்லாங்கி எப்படி வந்து ஒரு எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறான், ஒரு மாடிப்படி மாது அப்படிங்கிறவன் எப்படி ஜெயிக்கிறான். அதே போல் சர்வர் சுந்தரமும் அதே மாதிரி தான். ஒரு சர்வராக இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஆகிறான். இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக பிடிச்சி சாதாரண நிலையில் இருக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு மிகப்பெரிய நிலைக்கு மாறுறான் தன்னுடைய விடாமுயற்சி உழைப்பினால். இந்த மாதிரியான கதைகள் கே பாலச்சந்தருக்கு விடாமல் கை கொடுத்துச்சு. மக்களும் அதை ரொம்ப ரசித்தாங்க அப்படிங்கிறத நாம் நிச்சயமாக இந்த டைமில் நோட் பண்ணி ஆகணும். 60கள் இப்படி இருந்துச்சுன்னா 70களில் கே பாலச்சந்தரோட ஸ்டைல் வந்து பிரமாதமாக ஆரம்பிச்சிச்சு. அவள் ஒரு தொடர்கதை, அவர்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு இவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு தான். இந்த டைமில் தான் தமிழ் சினிமாவிற்கு 2 முக்கியமான ஆட்களை கே பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தினார். அதாவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், இன்னொருத்தருக்கு ஓகே நீ இது வரைக்கும் இப்படி இருந்த, இனிமேல் இப்படி மாறிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டை மாற்றி கொடுத்தார். அதை பற்றி நாம் இப்போ பேசலாம். இப்போ 2 பாடல்களுக்கு பிறகு 100க்கு 100 இந்த படத்திற்காக நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் அப்படின்ற ஒரு அருமையான பாடல். பி சுஷீலா பாடியது, வி குமாரின் இசையில், வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து அரங்கேற்றம் படத்திற்காக ஆண்டவனின் தோட்டத்திலே பி சுஷீலா பாடியது, வி குமாரின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். மலர்ந்திடவே, இன்பக் கனவுகள் வரவே
தோட்டத்திலே அழகு சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது வேண்டும் மட்டும் குலுங்கி குலுங்கி நானும் சிரிப்பேன் வேண்டும் மட்டும் குலுங்கி குலுங்கி நானும் சிரிப்பேன் அந்த விதியை கூட சிரிப்பினாலே விரட்டி அடிப்பேன் ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது குழந்தையிலே சிரித்ததுதான் இந்த சிரிப்பு அதை குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு குழந்தையிலே சிரித்ததுதான் இந்த சிரிப்பு அதை குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு பிறந்ததுக்கு பரிசு இந்த பிறந்ததுக்கு பரிசு இந்த சிரிப்பு அல்லவா இது பொண்ணுக்காக இறைவன் தந்த சலுகை அல்லவா பதமா இதமா சிரிச்சா சுகமா ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது அதை கொண்டு போய் உண்டு பார்த்த நரி சிரிக்குது லலலா, 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 லலலா. பதமா இதமா சிரிச்சா சுகமா ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது வேண்டும் மட்டும் குலுங்கி குலுங்கி நானும் சிரிப்பேன் அந்த விதியை கூட சிரிப்பினால விரட்டி அடிப்பேன் ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. வெல்கம் பேக். சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். ரஜினி கமல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இதை அறிமுகப்படுத்தி வைத்தார்னா ரஜினிகாந்த் தான் தமிழ் சினிமாவிற்கு நேரடியாக அறிமுகப்படுத்தி வைத்தார். ஆனால் கமல்ஹாசன் ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்தார். அதற்கு பிறகு ஒரு டான்ஸ் அசோசியேட்டாக இருந்திருக்கிறாரு, ஒரு நடன உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி டைமில் நீ ஏன் நடிக்கக்கூடாது, உனக்கு நடிக்கிறதுக்கு மிக பிரமாதமாக வருது, நீ பேசாமல் இந்த பக்கம் வந்துடு, நீ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து உன்னோட திறமையை காட்டு அப்படின்னு கமலுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்குது. அதை தொடர்ந்து சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து கமல் வந்து சைட் ரோல், சப்போர்ட்டிங் ரோல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் தன்னுடைய படமான அரங்கேற்றம் படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுக்குறாரு. அந்த கதாபாத்திரம் பேசப்பட்டது, அவருக்கும் ஒரு நல்ல ஒரு லைம்லைட் கிடச்சிச்சு. அதற்கு பிறகு அவரை வந்து அபூர்வ ராகங்கள் படத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோ அவர் தான் ஒரு காஸ்ட் பண்ணுறாரு. அதற்கு பிறகு தான் கமலோட கரியர் கிராஃப்லேயும் வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிச்சு. இதே அபூர்வ ராகங்கள் படத்திற்காக தான் ஒரு முக்கியமான ரோல், கிளைமேக்ஸில் மட்டும் வர ரோல், ஒரு சின்ன ரோல் தான், இதுக்கு யாராவது ஒரு ஆளை பிடிக்கணுமே அப்படின்னு ஆளுங்கள்லாம் தேடிட்டு இருக்கிறாரு. அப்போது நம்ம சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஆடிஷன்லாம் வச்சுருக்கிறாரு. அந்த ஆடிஷனுக்கு நிறைய பேர் வந்து கலந்துருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சிவாஜிராவ் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் வாயில் அப்படியே பபிள் கம் போட்டுகிட்டே வந்து கெத்தாக அப்படியே ஸ்டைலாக வந்து மென்னுக்கிட்டே வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கிறாப்புல. கூட இருந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, சார் இந்த பையன் வேணாம் சார், ரொம்ப திமிராக இருக்கிறான், நீங்கள் சொன்ன பேச்செலாம் கேட்க மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்லை இந்த பையன் தான் கரெக்டாக இருப்பான், என் மனசு இருந்தது இந்த பையன் தான் சொல்லிட்டு சிவாஜிராவை கூப்பிட்டு, நீ தான்ப்பா இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல், ஆனால் அடுத்தடுத்த படங்களில் உனக்கு இதோட பெரிய ரோல் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சார் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு அவர் சொல்ல, நீ உடனடியாக தமிழ் கற்றுக்கணும், 2 மாதம் தான் உனக்கு டைம் அப்படின்னு சிவாஜிராவ் கொடுக்க, இன்னிலிருந்து ஒரு பேர் ரஜினிகாந்த்னு மாற்ற, அதற்கு பிறகு த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் அப்படின்ற 2 மிகப்பெரிய ஸ்டார்ஸை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்த பெருமையும் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு சேரும். அதற்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட காமெடியன்ஸ், ஏகப்பட்ட
வில்லன்ஸ். பிரகாஷ் ராஜ் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த நடிகர், இந்தியாவின் இன்னைக்கு மிகச்சிறந்த நடிகராக இருக்கார். அவரை தமிழ் சினிமாவிற்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணதும் திரு கே பாலச்சந்தர் அவர்கள் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த 2 பாடல்களை கேட்டுட்டு வந்து. சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திற்காக சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்ற பாடல் எம்எஸ்வி மற்றும் எஸ் ஜானகி பாடியது. எம்எஸ்வியின் இசையில் வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து நான் அவனில்லை படத்திற்காக ராதா காதல் வராதா என்ற பாடல் எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடியது. எம்எஸ்வியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன். கண்கள் தானே கார்மேகம் நீராட்டு நான் பாராட்டு அவள் வருவாளோ இல்லை மாட்டாளோ அவள் வருவாளே சுகம் தருவாளே சொல்லத்தான் நினைக்கிறேன். கே பாலச்சந்தரின் சூப்பர் ஹிட் பாடல்கள். கோகுலபாலா கோமகள் ராதா ராதா ஹே ராதா.
ராதா காதல் வராதா ராதா காதல் வராதா நவநீதன் கீதம் போதை தராதா நவநீதன் கீதம் போதை தராதா ராஜலீலை தொடராதா ராதா காதல் வராதா ராதா ராதா காதல் வராதா செம்மாந்த மலர் சூடும் பொன்னார்ந்த குழலாளை தாலாட்டும் புல்லாங்குழல் செம்மாந்த மலர் சூடும் பொன்னார்ந்த குழலாளை தாலாட்டும் புல்லாங்குழல் செந்தூர நதி ஓடும் செவ்வாயின் இதழோரம் கண்ணாவும் காதல் கடல் இடையணி இருக்க உடை மட்டும் நழுவும் இடையணி இருக்க உடை மட்டும் நழுவும் சுகம் என்ன சொல்லடி ராதா ராதா சுகம் என்ன சொல்லடி ராதா ராதா காதல் வராதா ராதா ராதா காதல் வராதா ஹரே நந்த ஹரே நந்த ஹரே நந்த ஹரே 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 கோகுல பாலா கோமகள் ராதா கோகுல பாலா கோமகள் ராதா பாயர்கள் பாலா ஆனந்த ராதா ஆயர்கள் பாலா ஆனந்த ராதா கோகுல பாலா கோமகள் ராதா ஆயர்கள் பாலா ஆனந்த ராதா மந்தார மழை மேகம் நின்றாடும் விழிவண்டு கொண்டாடும் இசையல் நடி மந்தார மழை மேகம் நின்றாடும் விழிவண்டு கொண்டாடும் இசையல் நடி தாழாத இடை மீது தள்ளாடும் மணிச்சங்கு ஆடாதோ உன் கைவழி மார்கழி ஓடை போலொரு ஆடை மார்கழி ஓடை போலொரு ஆடை என்னிடம் ஏனடி ராதா ராதா என்னிடம் ஏனடி ராதா நவநீதன் கீதம் போதை தராதா ராஜலீலை தொடராதா ராதா காதல் வராதா ராதா ராதா காதல் வராதா கோகுல பாலா கோமகள் ராதா ஆயர்கள் பாலா ஆனந்த ராதா கோகுல பாலா கோமகள் ராதா
சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. கே பாலச்சந்தர் அவர்கள் தன்னோட கெரியரை இப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இவருடைய ஆரம்ப கால படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ராக்ஸ் டு ரிச்சஸ், ஒரு சாதாரண ஆள் எப்படி ஜெயிக்கிறான்ற மாதிரி தான் 65லேருந்து 70 வரைக்கும் படங்கள் இருந்துச்சு. 70களுக்கு பிறகு பெண்களை அதிகமாக மையப்படுத்திய படங்கள், பெண்கள் தான் வந்து மிக முக்கியமான அந்த கதாபாத்திரமாக இருப்பாங்க. மிடில் கிளாஸை சுற்றி இருக்கிற பெண்கள் படங்களாக எடுத்தார். 80ஸில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ட்ராக் மாதிரி ஒரு ரொம்ப பர்சனலான ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு, ஒரு கணவன் இன்னொரு உறவு திடீர்னு அவங்க லைஃப்பில் வந்துச்சு என்ன நடக்கும், இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் படங்கள் தான் வந்து 80ஸ்க்கு பிறகு எடுத்தார். அதே சமயத்தில் சோஷியலி ரெலவெண்ட் தீம், சமூகத்தை மாற்றக்கூடிய சில முக்கியமான தீம்ஸையும் இவர் எடுத்தார். அதில் குறிப்பிட சொல்லக்கூடிய படங்களாக தண்ணீர் மிக முக்கியமான படம். அதற்கு பிறகு இந்த கணவன் மனைவி உறவை பேஸ் பண்ணிய படங்கள் சிந்து பைரவி, புது அர்த்தங்கள், இதெல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான படங்கள். அதே போல் கமல்ஹாசனை வைத்து புன்னகை மன்னன், இதெல்லாம் 80ஸில் அவர் செய்த சாதனைகள். 90ஸில் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியான படங்கள். வானமே இல்லை அதில் ஒரு மிக முக்கியமான படம். அது மட்டும் இல்லாமல் கவிதாலயா ஃபிலிம்ஸாக நிறைய படங்களை, சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்தார். அதில் பேர் சொல்லக்கூடிய படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோஜா, அண்ணாமலை, முத்து, இதெல்லாம் வந்து கே பாலச்சந்தரோட ப்ரொடக்ஷனில் வெளியான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள். 90ஸ்க்கு பிறகு இவருடைய ப்ரொடக்ஷனில் அதிகமாக படங்கள் வெளியாக ஆரம்பிச்சிச்சு. இவருடைய டைரக்ஷன் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பித்தார். இருந்தாலும் டெலிவிஷன் அப்படிங்கிற மீடியா 90ஸில் பாப்புலரான பிறகு கே பாலச்சந்தர் டெலிவிஷன் மீடியா சைட்லையும் காலூன்ற ஆரம்பித்தார். அட்டேங்கப்பா, எவ்வளவு பிரமாதமான சீரியல்ஸ்! கையளவு மனசு, பிரேமி, விடாது கருப்பு, மர்மதேசம், இந்த சீரியல்ஸ் எல்லாம் தமிழ் டெலிவிஷன் ஹிஸ்ட்ரியோட மிக முக்கியமான சீரியல்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போது அவர் இயக்கத்தில் வெளியான 2 சூப்பர் ஹிட் படங்கள்லேருந்து பாடல்கள். மன்மத லீலை, இந்த படத்திற்காக மன்மத லீலை அப்படிங்கிற பாடல் எஸ்பிபி பாடியது, எம்எஸ்வியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து 3 முடிச்சு இந்த படத்திற்காக வசந்த கால நதிகளிலே என்ற பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது, எம்எஸ்வியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். மன்மத லீலை மயக்குது ஆளை, மந்திரம் போலே சுழலுது காளை. மன்மத லீலை மயக்குது ஆளை, மந்திரம் போலே சுழலுது காளை. மயக்கம் பிறக்க வைக்கும், உருண்டு திரண்டு நிற்கும் வடிவங்கள் உண்டு. மயக்கம் திறக்க வைக்கும், உருண்டு திரண்டு நிற்கும் வடிவங்கள் உண்டு. எனக்கு எனக்கு என்று தனக்குள் நினைத்து கொண்டு தொடர்பவருண்டு. மன்மத லீலை மயக்குது ஆளை, மந்திரம் போலே சுழலுது காளை. சிரிக்கின்ற பெண்களை பார்க்கின்ற கண்ணுக்கு அழைப்பது போல் ஒரு சித்த துடிப்பு. சிரிக்கின்ற பெண்களை பார்க்கின்ற கண்ணுக்கு அழைப்பது போல் ஒரு சித்த துடிப்பு. சிதம்பர ரகசியம் அறிந்து கொள்ள அவன் சாகசம் புரிவது என்ன நடிப்பு. சிதம்பர ரகசியம் அறிந்து கொள்ள அவன் சாகசம் புரிவது என்ன நடிப்பு.
எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றாகும். எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றாகும். சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலேதான் பேதமடா. ஆண்டவன் வாரிசு வேல் முருகன், அந்த ஆதவன் வாரிசு வெண்ணிலவு. ஆண்டவன் வாரிசு வேல் முருகன், அந்த ஆதவன் வாரிசு வெண்ணிலவு. இன்னொரு வாரிசு வேண்டுமென்றோ இந்த மன்மதன் வாரிசு வந்து விட்டான். இன்னொரு வாரிசு வேண்டுமென்றோ இந்த மன்மதன் வாரிசு வந்து விட்டான். மன்மத லீலை மயக்குது ஆடை, மந்திரம் போலே சுழலுது காளை. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள். மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள். பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனமிரண்டும் தலையணைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். சர
வசந்த கால நதிகளிலே வைரமணி. வெல்கம் பேக். சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டு முடித்தோம். கே பாலச்சந்தரோட சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு முடித்தோம். அட்டேங்கப்பா, எவ்வளவு பிரமாதமான ஒரு லெஜண்ட் நம்ம கூட வாழ்ந்தார், நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் லக்கி தான். அவருடைய சாதனைகள் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு இந்த ஷார்ட் டைமில். நிகழ்ச்சியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலையும் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி பாடலாக நிழல் நிஜமாகிறது படத்திற்காக கம்பன் ஏமாந்தான் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் சாங் எஸ்பிபி பாடியது எம்எஸ் விஸ்வநாதரின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் ஆர்ஜே மனா. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தாய். கம்பன் ஏமாந்தான். கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ. அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ. அவள் அருஞ்சுவைப்பாலென ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால் தானோ. கம்பன் ஏமாந்தான். தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ. தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை எரித்தால் தீபமும் பாவமன்றோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தான். கம்பன் ஏமாந்தான். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல, அட நானும் ஏமாந்தேன். அத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தான். கம்பன் ஏமாந்தான்.